Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையான்றதை செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படின்றத சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ப்ரைம் நம்பர்னா என்னென்னா, ஒரு நம்பர் வந்துட்டு ஒன்றுன்ற நம்பர், தென் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர், ஓகே, அந்த நம்பர் இட் செல்ஃப். ஸோ இந்த ரெண்டு நம்பராக மட்டும் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ப்ரைம் நம்பர். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ 10 இருக்குன்னா அந்த 10ன்ற நம்பர் 1 அப்படின்ற நம்பராலையும் அந்த 10 அப்படின்ற அதே நம்பரால் மட்டும்தான் டிவைட் ஆகணும். அப்படி ஆனால் மட்டும்தான் வந்துட்டு அது ப்ரைம் நம்பர், இல்லைன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆனால் 10 பார்த்தீங்கன்னா 1ஆல் டிவைட் ஆகும், 10ஆல் டிவைட் ஆகும், தென் பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 5ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? 7 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர். 7 பார்த்தீங்கன்னா 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 7ஆல் டிவைட் பண்ண முடியும், ஆனால் ரிமைண்டர் இருக்கிற எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்படி இதனால பார்த்தீங்கன்னா 7 வந்துட்டு ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். / include stdio.h. ஓகே, இது என்னன்றதா இந்த # include stdio.h இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஸோ இது புரியல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் போகலாம். ஸோ இந்த இன்ட் மெயின் ஆஃப் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா / include stdio.h போட்டுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட் மெயின் ஆஃப் இந்த லைன் வரும். ஓகேவா? இதுவும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிறதே சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் பிளாக். ஓகே, ஸோ இந்த பிளாக் எதுக்காக அப்படின்னா இந்த கர்லி பிரேசஸ் இது வந்து ஸ்டார்டிங் பிளாக் டிக்டேட் பண்ணுது. ஸோ இது வந்துட்டு ஸ்டார்டிங் பிளாக்கு, இது வந்துட்டு எண்ட் ஆஃப் த பிளாக். ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இப்போ கோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு ப்ரைம் நம்பரை வந்துட்டு இன்புட்டாக வாங்குறது எந்த நம்பர் செக் பண்ணணும் இல்லையா? ஒரு நம்பர் வந்து ப்ரைம் நம்பரா இல்லையா செக் பண்ணணும். அது எந்த நம்பர் அப்படின்றத வந்து யூசர் கிட்ட தான் இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ அதை வாங்கி வந்துட்டு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா? அதுக்காக வந்துட்டு ஒரு வேரியபிள் தேவை. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்புக்கு ஒரு வேரியபிள் தேவை, ஐ அப்படின்றது. அடுத்து வந்துட்டு இனிஷியலைசேஷன் ஃபிளாக் அப்படின்ற ஒரு வேரியபிள். ஓகே, சொல்லும்போது புரியலாம், பரவாயில்ல, கோட் பண்ணும்போது புரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். எல்லாமே இன்டீஜர் அப்படின்னால இன்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ நம் கமா ஐ கமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிளாக். ஓகே, ஸோ ஃபிளாக் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, so flag is equal to 0. So printf of semicolon. ஓகே, ஸோ நம்பரை வந்துட்டு என்டர் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிருக்கோம், அவ்வளோதான். செமிகோலன் வந்துட்டு அந்த லைன் வந்துட்டு டெர்மினேட் ஆகுது அப்படின்றத டிக்ளேர் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா scanf of %d. okay, %d. okay, ஆம்பர்சன் நம்பர். ஓகே, ஸோ இந்த ஆம்பர்சன் எதுக்காக அப்படின்னா இது வந்துட்டு அந்த டேட்டாவோட நம்மளோட வேரியபிள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதோட அட்ரஸ் வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணுது. ஓகே, அதோட அட்ரஸ் வந்துட்டு டிக்டேட் பண்ணுது. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஆம்பர்சன். ஓகே, %d அப்படின்றது ஃபார்மல் ஸ்பெசிஃபையர். ஸோ இது வந்துட்டு அது இன்டீஜர் அப்படின்றத டிக்டேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப் ஆஃப் நம், ஸோ அதாவது இன்புட் வாங்க நம்பர். ஓகேவா? ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா 1 இல்லை அதோட கம்மியாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு செக் பண்ணாமல் டேரெக்டாக வந்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகே, ஓகே, ஸோ இது பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு அதே லைனில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு /n கொடுத்துக்கிறேன். /n அப்படின்றது நியூ லைனை டிக்டேட் பண்ணும். ஓகே, தென் வந்துட்டு இந்த கோடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சு, இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆச்சு நம்ம வாய்ஸுக்கு தெரியணும். ஸோ அதனால் வந்துட்டு ரிட்டர்ன் 0 கொடுத்துக்கிறோம். ஓகே, ஓகே, ஸோ இது வந்துட்டு முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப். ஓகே, ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா சொல்லுவோம். ஸோ இந்த ஐன்ற வேரியபிள் எதுக்காக அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் நம்ம லாஜிக் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் i ஈக்குவல் டு 2. எதுக்காக 2 அப்படின்னா 2லேருந்து செக் பண்ண போகிறோம். நம்ம வந்துட்டு ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக
ப்ரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக டூலேருந்து செக் பண்ணலே போதும். டூலேருந்து அந்த நம்பரில் இருக்கிற பாதி வரைக்கும் செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ செமிகோலன் தென் பார்த்தீங்கன்னா I less than or equal to num to okay. So I plus plus okay. So the I plus plus அப்படின்றது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்துட்டு ஐயோட வேல்யூ ஒவ்வொரு டைமும் 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே ஷோர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இங்கே தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இஃப் ஆஃப் ஓகே. ஸோ இஃப் ஆஃப் என்ன அப்படின்னா num mod I. ஸோ எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பரை டிவைட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே ஸோ அதை பேஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இருந்தது அப்படின்னா ஃப்ளாகோட வேல்யூவை 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே ஸோ ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஃப்ளாக் இஸ் ஈக்குவல் டு 1 எதுக்காக வைக்கிறேன் அப்படின்றது ஸோ கடைசியில் புரியும். ஓகே ஓகே ஒன்ஸ் வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லூப்பை பிரேக் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து டிவைட் ஆச்சுன்னா கூட அந்த நம்பர் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அதுக்கு மேலே வந்து நமக்கு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஷூர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளாக் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபைனல் கண்டிஷனை மட்டும் எழுதுனா முடிஞ்சது. ஓகேவா? ஸோ 2 பிளாக்லேருந்து வெளியில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஓகே ஸோ இஃப் ஆஃப் ஃப்ளாக் இஸ் equal to 0. ஸோ அதாவது என்னன்னா ஃப்ளாகோட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஓகே ஃப்ளாகோட வேல்யூ வந்து 0க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ப்ரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஓகே ஸோ எப்பவுமே வந்துட்டு இஃப் பிளாக்ல கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அது வந்து ரொம்ப மேண்டட்டரி. ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே எல்ஸ் ஓகே ஸோ எல்ஸ்ல வந்து ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் வந்து இந்த பிளாக் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ இந்த பிளாக்ல ஸோ எழுத போறேன். ஸோ திஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகே 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 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே செமிகோலன் அவ்வளோதான். ப்ரோக்ராம் முடிஞ்சது அப்படின்னா இன்னும் ஒரு லைன் இருக்கு. ஓகே ஸோ என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான லைன் ரிட்டர்ன் 0. ஓகே ஸோ அப்படின்னா நம்ம வாய்ஸ்க்கு தெரியணும் இல்லையா? இந்த ரிட்டர்ன் 0 ஏன் போடுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய வீடியோஸ் சொல்லிட்டேன். ஸோ அந்த வீடியோ வேணாலும் பாருங்க. ஓகே ஸோ இந்த ரிட்டர்ன் 0 எதுக்குன்னா நம்மளோட ஓஎஸ்க்கு வந்துட்டு இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓஎஸ் வந்து 0வா செக் பண்ணும். இருந்தது 0வா இருந்ததுன்னா நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கரெக்டு. இல்லை அப்படின்னா எதோ எரர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஸோ இதான் வந்து சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். இப்போ வந்துட்டு ரன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஆக்சுவலாக வந்துட்டு இனிமேல் தான் வந்து இன்புட்டே தர போகிறோம். ஓகே ஸோ இங்கே இன்புட்குள்ளே போயிட்டு இங்கே தான் வந்துட்டு இன்புட் தரணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 67 கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ வந்து மறுபடியும் ரன் பண்ணணும். சரி இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 67 ப்ரைம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே தென் இது கரெக்டாக தான் இன்புட் கொடுக்குதா அப்படின்றத நம்ம மறுபடியும் செக் பண்ணலாம். ஸோ மறுபடியும் ரன் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இன்புட்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா 7 மட்டும் கொடுக்குறேன். 7 ப்ரைம் நம்பர் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ வந்துருச்சுன்னா கரெக்ட். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 7 ப்ரைம் நம்பர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரன் பண்ணிக்கிறேன். மறுபடியும் ரன் பண்ணிட்டு இன்புட்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம நல்லா தெரியும் 9 அப்படின்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. அதை வந்து கொடுத்து பார்க்க போகிறேன். ஓகே ஓகே சார் 10 கொடுக்கலாம். ஓகேவா? சார் 10ன்றது ஈவன் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகே ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். அதாவது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்றது வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 10ன்றது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே ஸோ நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக வந்து நம்மளோட ப்ரோக்ராமை எழுதி முடிச்சிருக்கோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு சி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கு நம்புறேன். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸோ ஓகே டன்.